Okay, good evening. So இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா transient response of AC/DC networks. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ரெசனன்ஸ் என்ன, ஸ்டெடி ஸ்டேட் அனலைசிஸ் என்ன, எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி இந்த மாதிரி சர்க்கியூட்ஸ் இருக்கு. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்எல், ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், எல்னா இண்டக்டன்ஸ், சினா கெப்பாசிட்டன்ஸ். ஸோ ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னு தட் மீன்ஸ் பவரை வந்து நம்ம எப்படி டிஸ்பேச் பண்ணோம் அப்படின்னா ஹீட்டாக டிஸ்பேச் பண்ணுங்க. ஸோ இதனுடைய பவர் ஃபேக்டர் வந்து என்ன பவர் ஃபேக்டரா இருக்குன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டரா இருக்குங்க. அதுவே இண்டக்டன்ஸ் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை டிஸ்பேச் பண்ணுங்க. ஸோ வி வெரி வெல் நோ தட் ஸோ ஒன் கைண்ட் ஆஃப் எனர்ஜி அனதர் கைண்ட் ஆஃப் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண மட்டும்தான் நமக்கு ரூல் இடம் இருக்குங்க. ஸோ நம்மளால ஒரு எனர்ஜியை புதுசாக கிரியேட் பண்ணவும் முடியாது, ஒரு எனர்ஜியை சுத்தமாக டெஸ்ட்ராயில் பண்ணவும் முடியாதுங்க. ஸோ அப்போ நம்ம ரெசிஸ்டிவ் லோட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது எல்லாமே என்ன ஒன்று அப்படின்னா ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை இன் ஃபார்ம் ஆஃப் ஹீட்டாக டிஸ்பேச் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். அதே இண்டக்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை அது வந்து என்ன பண்ணுங்க டிஸ்பேச் பண்ணும். அதுவே கெப்பாசிட்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா சம் எலக்ட்ரான்ஸ், அதாவது சம் எலக்ட்ரோட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ஸ்டோர் பண்ணிக்குங்க. ஓகேங்களா? ஸோ சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும், சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டனுடைய ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கு யூனிட்டி பவர் ஃபேக்டர், கெப்பாசிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் பவர் ஃபேக்டர் அட் 90 டிகிரி, இண்டக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேகிங் பவர் ஃபேக்டர். ஓகே, சி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறி அந்த ஸ்டெடி ஸ்டேட் பொசிஷனை அட்டைன் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டிரான்சியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சி எக்ஸாம்பிளுக்கு இது ஓப்பன்ல இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து ஓப்பன்ல இருக்கு. ஓப்பன்ல இருக்கிறப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த வித கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது. ஐஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்குங்க, ஜீரோன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணுனேன் அப்படின்னா இது வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ என்ன கரண்ட் ஃப்ளோ இருக்கு, ஐ அப்படிங்கிற ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கு. அந்த ஐ அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோ ரீச் ஆகி அது ஸ்டெடி பொசிஷனுக்கு வர்றதுக்காக ஒரு டைம் டேக்கன் எடுத்துக்கும். ஸோ ஒரு டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த டைம்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T ஈக்குவல் டு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸுங்களா, எல் பை ஆர். ஓகேங்களா? ஸோ டைம் டேக்கன் ஃபார் டு மெயின்டைன் த ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன். ஒரு ஆர்எல் சர்க்கியூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல் பை ஆர். ஓகேங்க. ஸோ இதுவே ஒரு ஆர்சி சர்க்கியூட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்சி சர்க்கியூட்டா இருக்கு, ரைட்? ஸோ இந்த ஆர்சி சர்க்கியூட்டுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கு. ஸோ இந்த சுவிட்ச் வந்து என்ன பண்ணிக்கலாங்க, க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது வழியா வந்து ஐ அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ இதனுடைய டைம் டேக்கன் டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் பார் என்ன பார்க்குறேங்க, டிரான்சியன்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை டிரான்சியன்ட்? டிரான்சியன்ட் அப்படின்னா என்னன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்கிறத நான் ஸ்விட்ச் பண்ணி ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனுக்கு கொண்டுட்டு வரேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆன் பண்ணுறதும் இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் சார்ஜ் ஆகுறதுன்னு சொல்லிட்டு சம் டைம் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் பார்க்குறோம். அப்படி எடுத்துக்கக்கூடிய டைம் கான்ஸ்டன்ட் அதைத்தான் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஸோ அந்த டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல வந்து எப்படி இருக்குங்க, ஆர்எல்ல வந்து பாத்தீங்கன்னா எல் பை ஆர்னு இருக்கும். ஆர்சியில வந்து பாத்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபார் கிரிட்டிக்கல் டேம்பிங், இதுக்கு இடையில இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டேம்பிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதில் கிரிட்டிக்கல் டேம்பிங் அப்படின்னா என்னன்னா ஸோ பர்டிகுலர் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது டேம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி டேம்ப் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆர்எல்சி சர்க்கியூட்ஸ் இருக்கு. அந்த ஆர்எல்சி சர்க்கியூட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் சேஞ்சஸ் இருக்குங்க. ஸோ அந்த டேம்பிங் இருக்கும். ஸோ அதனால ஏற்படக்கூடிய கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சி. கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது என்னங்க, ஆர்சி. ஸோ அந்த கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்சி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லாம்டா எல் பை சி. ஓகேங்களா? 2 லாம்டா எல் பை சி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு
டேம்பிங் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேம்பிங் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த டேம்பிங் ரேஷியோ அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல். ஸோ இப்போ இந்த டெல் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் பை ஆர்சி அப்படின்னு எழுதலாங்க. ஸோ டெல் ஈக்குவல் டு என்னன்னு வருங்க ஆர் பை ஆர்சி அப்படின்னு எழுதலாங்க. ஸோ இந்த சாரி லேம்டா. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சி டிவைடட் பை ஓகேங்களா ஆர்சி டிவைடட் பை 2 லேம்டா எல் அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றேங்க டேம்பிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஸோ கண்டிஷன் ஃபார் அண்டர் டேம்பிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டேம்பிங். ஸோ இது ஒன்றும் இல்லைங்க டேம்பிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்குங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அண்டர் டேம்பிங், இது ஓவர் டேம்பிங். ஸோ இதனுடைய சைன் வேவ்லேயே வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன இருக்குங்க இன்ஃபேஸாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இது கிளியராக இருக்குங்களா? ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டேம்பிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டேம்பிங் சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த டேம்பிங் ரேஷியோ அப்படிங்கிறது ஆர் டிவைடட் பை ஆர்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆர்சிங்கிறது கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 லேம்டா எல் பை சி அப்படின்னு இருக்குங்க. ஸோ இப்போ ஆர் டிவைட் பை ஆர்சின்னு போடுறப்ப அந்த ஆர்சிக்கு பொதுவாக என்ன வருங்க 2 லேம்டா எல் டிவைட் பை சின்னு இருக்கு. அந்த சி மேலே வர்றப்ப ஆர்சி டிவைட் பை 2 லேம்டா எல் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இது கிளியருங்களா? ரைட். ஸோ இப்போ கண்டிஷன் ஃபார் அண்டர் டேம்பிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டேம்பிங்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிஷன் ஃபார் அண்டர் டேம்பிங்க்கு என்னவா இருக்குன்னா ஆர் டிவைடட் பை 2L ஸ்கொயர் ஓகேங்களா ஆர் டிவைடட் பை 2L ஸ்கொயர் லேம்டா 1 பை எல்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ கண்டிஷன் ஃபார் கிரிட்டிக்கல் டேம்பிங்க்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஸோ கண்டிஷன் ஃபார் கிரிட்டிக்கல் டேம்பிங்க்கு ஓகே ஸோ இதே தாங்க ஆர் டிவைடட் பை 2L ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை எல்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதான் இருக்குங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டிரான்சியன்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆன் கண்டிஷன் 0 ஆஃப் கண்டிஷனில் இருக்கிற சுவிட்சை வந்து நான் ஆன் பண்ணுறப்ப அது செட்டில் ஆகி ஸ்டெடி கண்டிஷனுக்கு வரணுங்க. அதுக்காக அதுக்கு பேர் தான் அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னன்னு சொல்றோம் டிரான்சியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த டிரான்சியன்ட்ல ஒரு டைம் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கூடியதா இருக்குங்க. ஸோ அந்த டைம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆர்எல் சர்க்கியூட்டா இருந்துச்சுன்னா எல் பை ஆர், அதே ஆர்சி சர்க்கியூட்டா இருந்துச்சுன்னா ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேம்பிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டேம்பிங் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னா ஆர் டிவைட் பை ஆர்சி. ஆர்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், ஆர்சிங்கிறது கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா 2 லேம்டா எல் பை சின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ இந்த கிரிட்டிக்கல் டேம்பிங் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்னுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்குங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போ அந்த கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுல இருந்து அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிரிட்டிக்கல் டேம்பிங்லேருந்து அச்சீவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா ரைட். ஸோ அடுத்து நம்ம ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிற 3 டேர்ம் பார்த்துக்கிறோம். இப்போ ஏசி நெட்வொர்க் படிக்கிறப்ப நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இம்பிடன்ஸ். ஸோ இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஜெட் அப்படிங்கிற லெட்டர்னால டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த இஜெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா ஓம்ஸ்ல என்னங்க ஐ ஆர் ஈக்குவல் டு என்ன வருங்க வி பை ஐ தானுங்களா. ஸோ சேம் கான்செப்ட் தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இஜெட் அப்படின்னா என்னதுங்க இம்பிடன்ஸ். ஸோ இந்த இம்பிடன்ஸ்னா வோல்டேஜ் பை கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டேர்ம் என்ன இதில் இன்ட்ரடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஓகே. ஸோ இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் தாங்க. ரைட். ஸோ அப்போ இண்டக்டன்ஸினுடைய சாரி தட் மீன்ஸ் இம்பிடன்ஸினுடைய ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டரி என்னதுங்க அட்மிடன்ஸ். ஸோ அட்மிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 பை இஜெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த இஜெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மஸ்ட் பி எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இஜெட் அப்படிங்கிறது என்னதுங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் ரியாக்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் ரியாக்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ரெசிஸ்டன்ஸ்னால ஏற்படக்கூடிய பார்ட். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ்னாலேயோ
சாரி கெப்பாசிட்டன்ஸ்னாலயோ இண்டக்டன்ஸ்னாலயோ ஏற்படக்கூடிய பார்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிட்டன்ஸ் பேரலா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ I1 Y2 Y3ன்னு சொல்லிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கணுங்க. ஸோ இதே ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். இதில் ரொம்ப எழுதிட்டோம். ஓகேங்க. ஸோ இப்போ என்கிட்ட Z1 Z2 Z3 இந்த மாதிரி 3 இம்பிடன்ஸ் சீரீஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாங்க? Z1 + Z2 + Z3ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீரீஸு. அடுத்து என்ன இருக்குங்க? பேரலல். பேரலா இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன வருங்க? ஸோ 1/Z1 + 1/Z2 + 1/Z3 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதா இருக்கும். இதுவே Y1 அட்மிட்டன்ஸ் 1 அட்மிட்டன்ஸ் 2 அட்மிட்டன்ஸ் 3 இது மூணும் சீரீஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க? 1/Y1 + 1/Y2 + 1/Y3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணுங்க? ஆட் பண்ணிக்கணும். இதுவே இது பேரலா இருக்கிறப்ப என்ன பண்ணிக்கலாங்க? Y1 + Y2 + Y3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. கிளியருங்களா? ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன பேசிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே பார்த்துட்டோம். ரைட். ஸோ இப்போ இந்த இண்டக்டன்ஸ் ஆர் ரியாக்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லி கன்சிடர் ஃபார் ஏசி நெட்வொர்க்ஸ். ஸோ டிசி நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணவே மாட்டோம். ஏன்னா ரியாக்டன்ஸை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். எதை மட்டும்தான் பேசுவோம்? ரெசிஸ்டன்ஸை மட்டும்தான் பேசுவோம். ஸோ இப்போ ஏசி நெட்வொர்க்கில் மட்டும்தான் இதனுடைய ரியாக்டன்ஸை பேசுவோம். ஸோ டிசி நெட்வொர்க்கில் அப்போ என்ன சார் பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் மட்டும்தான் பேசுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏசி நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ, ஆர்எம்எஸ் வேல்யூ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பவர், அப்பரண்ட் பவர், இந்த பவர் ட்ரையாங்குலர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பேசுவோம் அப்படின்னா ஏசி நெட்வொர்க்கில் பேசுவோம். ஸோ இது பேசிக்காக ஏசிக்கும் டிசிக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறத பற்றின விஷயம்தான் வந்து இதில் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகேங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இதனுடைய பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெசனன்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, சைனசாய்டில் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து ஆர்எல். ஸோ இந்த ஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சீரியஸாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா பேரலாகவும் இருக்கும். சீரியஸாக இருக்கிறப்ப இது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கூட என்னவா இருக்குங்க? லேகிங்கில் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு அதனுடைய இண்டக்டிவ் தகுந்த மாதிரி அதனுடைய வோல்டேஜ் லெவல் வந்து எப்படி இருக்குங்க? லேகிங்கில் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குங்க? இன்ஃபேஸாக இருக்குங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? ப்ரீவியஸாகவே பார்த்துட்டோம். ஸோ எல் அப்படின்னாவே 90 டிகிரி லேகிங்கில் இருக்கும். ரைட்டுங்களா? பேரலாக இருந்தாலுமே ஸோ இதனுடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்குங்க? லேகிங்கில் தான் இருக்கும். ஸோ இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பொறுத்து இருக்கக்கூடியதாக இருக்குங்க? அதனுடைய இண்டக்டிவிட்டியை பொறுத்து இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜும் கரண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபேஸில் இருக்கும். இண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி என்னவா இருக்குங்க? ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகி இருக்கக்கூடியதா இருக்குங்க. லேகிங்கில் இருக்குங்க அது. ஓகே. ஸோ அதுவே ஆர்சி சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வோல்டேஜ் அண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேஸில் இருக்கும். அதுவே நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ஓகே. ஸோ ஆடிபிளாக இருக்குங்களா? ஓகே, ஆடிபிளாக இருக்குங்களா? ஓகே, இப்போ ஓகேங்களா? ஆடிபிளாக இருக்குங்களா? ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க? 90 டிகிரி லீடிங்கில் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் அண்ட் இதை பற்றி ஜென்ரலாக பார்க்குறேங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங், ஸோ இப்போ ஆர்எல் சர்க்கியூட் இருக்கு. இந்த ஆர்எல் சர்க்கியூட்னுடைய பவர் ஃபேக்டர். ஸோ பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்னதுங்க? இந்த கொசைன் ஆங்கிள் பிட்வீன் என்னங்க கரண்ட் அண்ட் வோல்டேஜுங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குங்க? காஸ் தீட்டா. ஸோ பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குங்க?
காஸ் தீட்டா. இந்த தீட்டா ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க? கரண்ட் அண்ட் வோல்டேஜ்க்கு இடையில இருக்கக்கூடியதா இருக்குங்க. இன் அனதர் வேர்ட்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆர் டிவைடட் பை இசட் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த காஸ் தீட்டா ஏதாவது பவர் ஃபேக்டர எப்படியெல்லாம் ஃபைண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்க, காஸ் தீட்டான்னும் சொல்லலாம். அல்லது ஆர் பை இசட்ன்னு சொல்லலாம். அல்லது ஜி பை ஒய் அப்படி கண்டக்டிவிட்டி டிவைடட் பை அட்மிட்டன்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம மேக்ஸிமம் ஏசி கால்குலேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்மிட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்க. ஸோ இண்டக்டிவ் சர்க்யூட்ல இருக்கிறனால கண்டிப்பா கரண்ட் வந்து என்னவா இருக்குங்க? லேகிங்ல இருக்கும். ஸோ அப்ப பவர் ஃபேக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னவா தான் இருக்குங்க? லேகிங் பவர் ஃபேக்டர்ல தான் இருக்கும். ஸோ இது இண்டக்டிவ் சர்க்யூட்க்கு. ஓகே ரைட். இப்போ இந்த ஆர்எல் சி சர்க்யூட்ஸ் ஓகேங்களா? ஸோ இப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ரெசனன்ஸ் இதெல்லாமே படிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அமையக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ ஆர்எல்சி சர்க்யூட்ஸ் இருக்கு. இந்த ஆர்எல்சி சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் சீரிஸாவும் இருக்கும், பேரலாவும் இருக்கும். 3 சீரிஸா இருந்துச்சுன்னா ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட், 3 பேரலா இருந்துச்சுன்னா ஆர்எல்சி பேரல் சர்க்யூட். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர் இருக்கும், ஆர்எல் 2 மட்டும் பேரலா இருக்கிற மாதிரியும் இருக்குங்க. ரைட். சரி. இப்போ இதனுடைய ரியாக்டன்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இதனுடைய இண்டக்டிவ்னஸ், கெப்பாசிட்டிவ்னஸ் பொறுத்து இது மாறக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இண்டக்டிவ் ஹெவியா இருந்துச்சு, பிஹேவ் பண்ணுது அப்படின்னா, ஸோ எல்லுக்கு பொறுத்த வரைக்கும் இதனுடைய ரியாக்டன்ஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா, பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய ரியாக்டன்ஸ் வந்து எல்ல பொறுத்து இருக்குது அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும். ஸோ அதுவே கெப்பாசிட்டரை பொறுத்து இருக்குது அப்படின்னா, நெகட்டிவ் வேல்யூவா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நான் பேசுறது எதை பத்தி பேசுறேங்க? ரியாக்டன்ஸ் பத்தி பேசுறேன். ஆர்எல்சில அதனுடைய ரியாக்டன்ஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதனுடைய பிஹேவியர் வந்து இண்டக்டன்ஸ் பொறுத்து இருக்கு அப்படின்னா, பாசிட்டிவா இருக்கு எக்ஸோட வேல்யூ. இதுவே கெப்பாசிட்டன்ஸ் பொறுத்து இருக்கு அப்படின்னா, நெகட்டிவா இருக்குங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பொறுத்து இருக்கு அப்படின்னா, என்னவா இருக்குங்க? 0. சரிங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ பொறுத்து இது என்னவா இருக்குங்க? 0வா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரியாக்டன்ஸ் பாசிட்டிவா இருக்கிறப்ப, லேகிங் பவர் ஃபேக்டர்லயும் ஓகேங்களா? ஸோ இதே ரியாக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா இருக்கிறப்ப, லீடிங் பவர் ஃபேக்டர்லயும் இது என்ன ஆக ஆரம்பிச்சுருங்க? ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்டன்ஸ் வந்து நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா, லீடிங் பவர் ஃபேக்டர். ரியாக்டன்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா, லேகிங் பவர் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி அதனுடைய டோட்டல் இம்பிடன்ஸ் இருக்கு அப்படின்னா, ரியாக்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்டன்ஸ் என்னவா இருக்குங்க? 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ரியாக்டன்ஸ் 0 அப்படின்னா, அது என்ன பவர் ஃபேக்டர்ல இருக்குங்க? யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல இருக்கும். அதே மாரி ஃபேஸ் அண்ட் வோல்டேஜ்க்கு இடைப்பட்ட ஆங்கிள் என்னவா தான் இருக்குங்க? ஸோ 0வா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். இப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேரலல் சர்க்யூட் பார்க்கலாங்க. ஸோ இந்த பேரலல் சர்க்யூட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்னவா இருக்குங்க? ஸோ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா லேகிங். ஸோ நெகட்டிவா இருந்துச்சு இம்பிடன்ஸ் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து லீடிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த டோட்டல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே என்னவா இருக்குங்க? இன் ஃபேஸ் டூ சப்ளையா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ அப்படி இன் ஃபேஸ் டூ சப்ளை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸ்சி கரெக்ட்டுங்களா? ஸோ இண்டக்டன்ஸ்னால ஏற்படக்கூடிய ரியாக்டன்ஸும், கெப்பாசிட்டன்ஸ்னால ஏற்படக்கூடிய ரியாக்டன்ஸும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம முதல்லயே சொல்லிக்கிறோம். இண்டக்டன்ஸ்னால ஏற்படக்கூடியது பாசிட்டிவ்னு வச்சுக்குவோம். கெப்பாசிட்டன்ஸ்னால ஏற்படக்கூடியது நெகட்டிவ்னு வச்சுக்குவோம். 2ம் சேம் வேல்யூ அப்படின்னா என்ன ஆயிருங்க? எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி தட் மீன்ஸ் 2ஐ ஆட் பண்றப்ப இது என்னவாயிருங்க? 0ன்னு மாறிரும். ஸோ ஆட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்றீங்க சார்ன்னு கேட்காதீங்க. இதுல இதனுடைய வேல்யூ என்ன ஆயிருச்சுங்க? மைனஸ் வேல்யூவா இருக்குங்க. ஸோ அப்ப அது 0வா இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் பேர் தான் எக்ஸ்எல்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்சி அப்படிங்கிறது கண்டிஷன் பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ரெசனன்ஸ் கண்டிஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை ரெசனன்ஸ் கண்டிஷன்? when the RLC circuit XL equal to XC அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்றோங்க? ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த ரெசனன்ஸ் கண்டிஷனுக்கு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸ் ரெசனன்ஸ், பேரலல் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்எல்சி சீரிஸ் பார்க்கலாங்களா? ஸோ ஒரு ஆர் இருக்கு, ஒரு எல் இருக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறாங்க? ஒரு சி இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த சி வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸா கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குங்க? ஆர், எல்,
சி 3 சர்க்யூட்டை வந்து மூணு காம்பனன்ஸ் வந்து சீரிஸாக கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது வழியா ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ சீரிஸாக இருக்குது அப்படின்னா அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் சேமாக இருக்கும், பட் வோல்டேஜ் டிஃபர் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்ஸ், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா நாட் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/√LC. ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது, ஆங்குலர் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1/√LC அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி எஃப்ஆர்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/2πLC அப்படின்னு சொல்லிட்டு √L/C அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. கிளியருங்களா? ஸோ இதுக்கான டெரிவேஷன்ஸ் இருக்கு. ஸோ டெரிவேஷனும் ஒன்றும் இல்லைங்க. ஸோ எக்ஸ்எல் ஈக்குவல் டு என்ன வருங்க? 2πFLங்க. ஓகேங்களா? இதே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க? 1/2πFCங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெசனன்ஸ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸ். அப்போ ரெசனன்ஸ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி சேம் இருக்குங்களா? அப்போ இங்கிட்டு வந்தோம்னா எஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வருங்க? 1/2 2 சார் 4 பை ஸ்கொயர், அடுத்து என்ன இருக்குங்க? எல் சின்னு இருக்கு. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்குங்க? 1/2π√LC. ஓகேங்களா? ஸோ இதுதான் LC. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் என்னதுங்க? ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிளியருங்களா? ஸோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்களா? ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, கிளியருங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்போ வந்து இது என்ன பார்த்துட்டு இருக்கிறோங்க? ஆர்எல்சி வந்து சீரிஸ் சர்க்யூட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ இந்த சீரிஸ் சர்க்யூட்டில் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. சரி, இப்போ ரெசனன்ஸ் கண்டிஷனில் வந்து XL ஈக்குவல் டு XC 0 ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய இம்பிடன்ஸ் வேல்யூ இஜெட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா இஜெட் ஈக்குவல் டு ஒன்லி ஆர். ஓகேங்களா? அந்த எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிரும்? 0வா மாறிடும். அப்போ ஐஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க? V/Rன்னு வச்சுக்கலாங்களா? இஜெட் V/R தான் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ ஏசி கரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ஈக்குவல் டு V/Zன்னு வச்சுருந்தோம். அட் த ரெசனன்ஸ் கண்டிஷனில் ரியாக்டன்ஸ் என்ன ஆயிருங்க? 0 ஆகிறதுனால இது என்னவா மாறிடுதுங்க? V/Rன்னு சொல்லிட்டு மாறிடுதுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெசனன்ஸினுடைய Q ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ Q ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் Q ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஒமேகா L/Rன்னு சொல்லலாம், அல்லது 1/R இன்ட்டு √LC அப்படின்னு L/Cன்னு சொல்லலாம். 1/R இன்ட்டு √LC அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசனன்ஸினுடைய மேக்சிமமான விஷயங்கள். ஸோ ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்டில் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாமே பார்த்துட்டோம். இது இல்லாமல் இதனுடைய ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சினா என்ன, இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, ஸோ இப்போ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கரு இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. ஸோ இது வந்து ரீச் ஆகிட்டே போகும். ஸோ இதனுடைய ஆம்ப்ளிடியூட் வந்து மேக்ஸிமம் டைம் ரீச் பண்ணிட்டு மறுபடியும் அகைன் என்னாகுங்க? இந்த மாதிரி ரீச் ஆகுது. ஸோ எப்போ இதனுடைய 75 பக்கம் ரீச் ஆகுதோ, தட் மீன்ஸ் 0.07க்கு ரீச் ஆகுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து இது வந்து ஃப்ரீக்வன்சி, இது வந்து ஆம்ப்ளிடியூடு. ஸோ இப்போ இந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் என்னன்னா லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இது பேர் என்னன்னா அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஸோ இப்போ பேண்ட் வித் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கும் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோங்க? பேண்ட் வித் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் கர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பேண்ட் வித் அப்படிங்கிற டேர்ம். பேண்ட் வித் அப்படிங்கிறது என்னங்க? அப்பர் ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கும் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு இடையில இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க? பேண்ட் வித் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ பேரலல் சர்க்யூட் பார்க்கலாங்க. ஸோ பேரலல் சர்க்யூட்னா எப்படி இருக்குங்க? சேம். சரி, இதுல ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவா இருக்குங்க? பேரலல் சர்க்யூட்ல எது எதெல்லாம் பேரலா இருக்குங்க? ஆர், எல்,
சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ இது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கூட என்ன பண்ணி வச்சுக்கிறேங்க, எல் மாதிரியே தெரியலைங்களா? ஸோ எல்லாம் இருக்குது, ஆறு எல் சி இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கூட கப்புள் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சிடலாங்க. ரைட். இப்போ இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க, ஆர்எல்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட். ஸோ இப்போ இது வந்து பேரலல் கனெக்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ ஆர்எல்சி பேரலா இருக்கிறப்ப என்னங்க, ஸோ இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி லேகிங்ல இருக்கு, இது வந்து 90 டிகிரி லீடிங்காக இருக்கு. ஸோ ரிசல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கு. ஸோ டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குங்க, இன்ஃபேஸ்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, சரி. இப்போ பேரலல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பிடன்ஸ் இஜெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ பேரல் காம்பினேஷன்ல இஜெட் வந்து எப்படி இருக்குங்க, மேக்சிமம் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய கியூ ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான், சேம் 1/r ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ், ஸோ சீரீஸையும் பேரலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரீஸ் ரெசனன்சி பேரல் ரெசனன்சி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இம்பிடன்ஸை பொறுத்து, ஸோ இம்பிடன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க, மினிமமாக இருக்கும். பேரலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரீஸ் ரெசனன்ஸில் மேக்சிமமாக இருக்கும், பேரல் ரெசனன்ஸில் மினிமமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னவா இருக்குங்க, யூனிட்டி பவர் ஃபேக்டரில் இருக்குங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டரில் தான் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ரெண்டுலேயுமே ரெசனன்ஸ் கண்டிஷனாவே யூனிட்டி பவர் ஃபேக்டர் தான் இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அதே மாதிரி இதனுடைய கியூ ஃபேக்டரும் என்னவா இருக்குங்க, ஸோ சேமா இருக்கக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ்க்கு உண்டானது. ஓகே. ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்சியன்ட்னா என்ன, ஸோ இப்போ அந்த டிரான்சியன்ட்ல ஆர்எல் ஆர்சி ஆர்எல்சி இந்த சர்க்கியூட்ஸ் 3 சர்க்கியூட்ஸ் இருக்கு. அந்த 3 சர்க்கியூட்ஸ்ல தேவையான நோட்டேஷன்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, நோட் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு குயிக்காக ஒரு ரீகாப் பண்ணிடலாங்களா? ஃபர்ஸ்ட் டிரான்சியன்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டை ரீட் பண்ணி ஸ்டெடி ஸ்டேட் அடையிறது தான் வந்து டிரான்சியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதுக்கான டைம் கான்ஸ்டன்ட் டிசி ஈக்குவல் என்னதுங்க, எல் பை ஆர் ஃபார் சி, ஆர் எல்லுக்கு, ஆர்சி ஃபார் ஆர்சிக்கிங், அதாவது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி. ஸோ இதில் கிரிட்டிக்கல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸு 2 டோ பை எல் பை சின்னு இருக்குங்க. டேம்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சி டோட பை 2 ரோ எல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது ஏசி காம்பனன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இஜெட் அப்படின்னு சொல்லி அதாவது இம்பிடன்ஸ் வந்து இஜெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து என்னன்னு சொல்லாங்க, ஆர் பிளஸ் ஜே இஜெட் அப்படி ஜே எக்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது ரியாக்டன்ஸ், ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஜென்ரலா கரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்குவோங்க, ஸோ வி பை ஐ போடுவோம். அதான் சாரி, ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து வி பை ஐ போடுவோம். ஸோ இஜெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வி பை ஐ தான் வந்து யூஸ் பண்றாங்க இஜெட் ஃபைன் பண்றதுக்காக. ஓகேங்க. ஸோ இதனுடைய நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேம்பிங் லெவல், அப்பர் டேம்பிங், அண்டர் டேம்பிங், கிரிட்டிக்கல் டேம்பிங். அண்டர் டேம்பிங்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர் பை 2எல் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் எல்சி ஸ்கொயர் கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி தான் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர் பை 2எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க, 1 பை எல்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி காம்பனன்ஸ் அப்படிங்கிறனால நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா இம்பிடன்ஸ் பார்க்குறோம், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிடன்ஸ் பார்க்குறோம். இம்பிடன்ஸ்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ரியாக்டன்ஸ் சேர்ந்தது, அட்மிடன்ஸ் அப்படின்னா கண்டக்டிவிட்டியினுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறோம், கண்டக்டன்ஸினுடைய இதை வந்து அட்மிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அட்மிடன்ஸ் வந்து 1 பை இஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 3 இம்பிடன்ஸ் வந்து சீரீஸாக இருக்குது அப்படின்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதே அட்மிடன்ஸ் சீரீஸாக இருந்துச்சுன்னா 1 பை ஜெட் ஒய் ஒன், 1 பை ஒய் டூ, 1 பை ஒய் த்ரீன்னு எழுதுங்க. ஸோ பேரலா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க, 1 பை இஜெட் ஒன், 1 பை இஜெட் டூ, 1 பை இஜெட் த்ரீன்னு எழுதுவோம். அட்மிடன்ஸ் வந்து அப்படியே ஆட் பண்ணி எழுதிக்கலாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பவர் ஃபேக்டர். ஸோ பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறத நம்ம எப்படி எல்லாம் நோட் பண்ணலாம், காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஆர் பை இஜெட். அதே வந்து கண்டக்டன்ஸும் ஒய்யும் கொடுத்துருந்தாங்கன்னா ஜி பை ஒய்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இண்டக்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது லேகிங்ல இருக்கும், கெப்பாசிட்டன்ஸாக இருந்துச்சுன்னா அது லீடிங்ல இருக்கும். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ ஆர்எல்சி. ஸோ ஆர்எல்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டருக்கு வந்து ப்ளஸ்ஸும் இந்த எக்ஸோட வேல்யூ இண்டக்டன்ஸோட வேல்யூ ப்ளஸ்ல இருக்கும், சாரி கெப்பாசிட்டருக்கு மைனஸ்ல இருக்கும், இண்டக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா அது யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஆர்எல்சி 3 சர்க்கியூட் இருக்கு, அதாவது 3 காம்பனன்ட் இருக்கு, 3 சேர்த்து நம்ம என்ன பண்றோம், ஆர்எல்சி சீரியஸ், ஆர்எல்சி பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேண்ட் வித் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க.
பேண்ட் வித் அப்படிங்கிறது என்னன்னா லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இது ரெண்டு கடையில் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் வித் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் நோட்டேஷன்ஸ். ரெசனன்ஸ் கண்டிஷன் எப்போ மீட் பண்ணும் அப்படின்னா எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் மீட் பண்ணும். அப்போ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/2 ரூட் ஆஃப் எல்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதனுடைய சீரிஸ் பேரல் காம்பினேஷன்ஸுடைய கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா சீரிஸ் ரெசனன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இஜெட்டோட வேல்யூ கம்மியாக இருக்கும், பேரலல் ரெசனன்ஸில் இஜெட்டோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதனுடைய கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரிஸ் ரெசனன்ஸில் அதிகமாகவும் பேரல் ரெசனன்ஸில் கம்மியாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ பவர் ஃபேக்டர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குங்க, யூனிட்டி பவர் ஃபேக்டராக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னிடியூடு எதில் சீரிஸ் ரெசனன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுங்க வோல்டேஜ் மேக்னிடியூடு இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரல் ரெசனன்ஸில் வந்து கரண்ட் மேக்னிடியூடு இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் பார்த்தது. ஓகே, ஸோ ஒரு 1 மினிட்ல கிளாஸ் எண்ட் ஆயிருன்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கங்க, நம்ம கிளாஸ் வந்து கன்டினியூ பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ அகைன் ரீஜாயின் பண்ணிக்கங்க, கிளாஸ் கன்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகே, ரெசனன்ஸ் அப்படின்னா சீரிஸ் ரெசனன்ஸ் பார்க்குறோம். ரெசனன்ஸ் அப்படின்னாவே என்னதுங்க, எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி. ஸோ இப்போ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்களா? ஸோ இப்போ ரெசனன்ஸ் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாவே ஸோ அதனுடைய இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ரெசிஸ்டன்ஸ் காம்பனன்ட் மட்டும்தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்போ டோட்டல் வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க, மேக்சிமமா இருக்குங்க. ஏன்னா அதனுடைய இம்பிடன்ஸ் வந்து மினிமமா இருக்கிறதுனால அது டோட்டல் வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குங்க, நமக்கு மேக்சிமமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் இன் ஃபேஸ்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஏன்னா இதுல ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் விக்டரல் ரோல் வகிக்குதுங்க. அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குங்க, நமக்கு இன் ஃபேஸ்ல இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ரெசனன்ஸ் கண்டிஷன்ல கண்டிப்பா அதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா என்னவா தான் இருக்குங்க, இன் ஃபேஸ்ல தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ எப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் பவர் அக்கர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் கண்டிஷன்ல மட்டும்தான் மேக்சிமம் பவர் அக்கர் ஆகுங்க. என்ன ரீசன் அப்படின்னா பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டியா இருக்கக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த சீரிஸ் ரெசனன்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி. ஸோ எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸிங்கிறனால இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ டோட்டல் இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது மட்டும் தான் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க, ஆர் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அப்போ ரெசனன்ஸ் கண்டிஷன்ல கரண்ட் ஐஎம் ஈக்குவல் டு என்ன வருங்க, வி பை ஆர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. இப்போ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா எஃப் நாட் ஈக்குவல் டு என்ன வருங்க, 1/2 ரூட் ஆஃப் எல்சி ஹெட்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, இப்போ லோயர் பவர் ஃப்ரீக்வன்சி அப்பர் பவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதாவது ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்னன்னா அதனுடைய மேக்னிடியூடு வந்து எந்த பொசிஷன்ல 1/√2 அப்படிங்கிற லெவலுக்கு ரீச் ஆகுதோ அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா W1 W2. ஸோ மைனஸ் ஆர் டிவைட் பை 2L பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் டிவைட் பை 2L ஸ்கொயர் பிளஸ் 1/RLC. இது வந்து பாத்தீங்கன்னா லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் W2 ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை 2L பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் டிவைட் பை 2L ஸ்கொயர் பிளஸ் 1/RL. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேண்ட் வித் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ஹாஃப் ஃப்ரீக்வன்சிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோங்க பேண்ட் வித் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஆர் டிவைட் பை எல் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் ரெஸ்பான்ஸ் கர்வ் அப்படின்னு வச்சோம்னா இந்த ரெஸ்பான்ஸ் கர்வ்ல எப்போ விஎம் பை ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.070 வோல்ட் வருதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல மீட் ஆகுறது வந்து லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி W1. ஸோ அப்பர் கட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி W2. ஸோ மேக்ஸிமம் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க, ஒமேகா நாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோங்க பேண்ட் வித் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி ஃபேக்டர். ஸோ த ரேஷியோ ஆஃப் அதாவது என்ன சொல்றீங்க ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கும் பேண்ட் வித்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் நம்ம என்னன்னு சொல்றோங்க குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ W0 டிவைட் பை W0 இன்டூ ஆர் டிவைட் பை சாரி எல் பை ஆர் தான் சாரி. ஓகேங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா W0 அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட் வித் பீட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ பீட்டா வந்து நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்லிக்கிறேங்க, ஆர் பை எல்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ ஆர் கீழே இருக்கும், அந்த டிவைட் பை இருக்கக்கூடிய எல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிபிகேஷன் ஆயிருங்க. டபிள்யூ நாட் இன்டூ ஆர் எல் டிவைட் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இந்த குவாலிட்டி ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஷார்ப்னஸ் ஆஃப் த கர்வ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி ஃபேக்டர் வெர்சஸ் பேண்ட் வித் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ இப்போ ஹையர் குவாலிட்டி ஃபேக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வித் வந்து ஸ்மாலராக இருக்குங்க. ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் ஹையராக இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய பேண்ட் வித் என்ன ஆயிருங்க, ஸ்மாலர் ஆயிருங்க. ஸோ லோயர் பேண்ட் வித்துக்கு வந்து லோயர் குவாலிட்டி ஃபேக்டர் வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வித் எப்படி இருக்குங்க, லோயர் செலக்டிவிட்டியா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஹையர் பேண்ட் வித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் சென்சிட்டிவிட்டியா இருக்கும், ஆனால் ஸ்மாலர் பேண்ட் வித் இருக்குங்க. லோயர் வேல்யூ ஆஃப் கியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் பேண்ட் வித் இருக்குங்க, ஆனால் செலக்டிவிட்டி எப்படி இருக்குங்க, லோயர் செலக்டிவிட்டியா இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாலிட்டி ஃபேக்டர் பேஸ் பண்ணி இதனுடைய அந்த கர்வ் ஷேப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் பேரலல் ரெசனன்ஸ். ஸோ பேரலல் ரெசனன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோங்க, ஆர்எல்சி இந்த மூணையும் நம்ம என்ன பண்றோம், ஒரு சோர்ஸ் கூட போட்டு பேரலா கனெக்ட் பண்ணிக்கிறோங்க. ஸோ இப்போ பேரலல் ரெசனன்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அட்மிட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு தான் வந்து அந்த பேசிக்ஸ் பார்த்தோம். அட்மிட்டன்ஸ் ஆட் பண்றப்ப பேரலா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாங்க, y is equal to y1 plus y2 plus y3 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/r கிடைக்கும். தட் மீன்ஸ் அதான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய அட்மிட்டன்ஸ். ஸோ எப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் அக்கர் ஆகுதோ அப்போ WC is equal to WL மாறும். ஸோ அதை தட் மீன்ஸ் XL is equal to X மாறும். அப்போ அந்த டோட்டல் அட்மிட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னவா இருக்குங்க, இதை பொறுத்து மாறக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல இந்த ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ்ல இம்பிடன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டக்டன்ஸுக்கு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்போ வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குன்னா மினிமமா இருக்கும். எதனால அப்படின்னா அட்மிட்டன்ஸ் மினிமமா இருக்கிறதுனால வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து மினிமமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதே மாதிரி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபேஸ்ல இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரெண்டுமே யூனிட்டி பவர் ஃபேக்டர் தான். தட் மீன்ஸ் யூனிட்டி பவர் ஃபேக்டர் இருக்கிறதுனால இன்ஃபேஸா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி W0 equal to என்ன வருங்க 1 divided by 2 LC ரேடியஸ் செகண்ட்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதனுடைய கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா -1 2/RC பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 divided by 2 RC ஸ்கொயர் பிளஸ் 1 divided by RL ரேடியஸ் செகண்ட்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. சிமிலர் மேனர் இதுல வந்து பாத்தீங்கன்னா சைன் மட்டும் மாறக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுல ஒமேகா நாட் ஈக்குவல் டு என்ன வருங்க 1 divided by ரூட் ஆஃப் LC. ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு வந்து ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா தான் இருக்குங்க, 1 divided by 2 ரூட் ஆஃப் எல்சி அதே தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா, கிளியர். ஸோ நெக்ஸ்ட் திங் இதனுடைய கம்பேரிசன் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்கலாம் அப்படின்னா 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ் வந்து பார்க்கலாங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஏஇ சிலபஸ்ல வந்து நமக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனசாய்டல் அதாவது ஏசி ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குங்க, தனி பார்ட்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ நம்ம இதை இன்ஜினியரிங்ல படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ் சிஸ்டம் ஆர் பாலிஃபேஸ் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு சாப்டரா படிச்சிருப்போங்க. ஸோ அதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ லாஸ்டா பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்களா, ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ் பிளஸ் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அடுத்து கியூ ஃபேக்டர் இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போலாங்களா, நெக்ஸ்ட் டாபிக் போலாங்களா, 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ் போலாங்களா? ஸோ ஜஸ்ட் ஓகே மூவ் ஆகலாம் அப்படின்னா ஓகே மூவ் ஆகலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, மூவ் ஆயிடலாம். ஓகே ஓகே, ஸோ வால்யூம் லெவல் ரொம்ப லோவா இருக்குங்களா, இல்லை வால்யூம் லெவல் ரொம்ப லோவா இருக்குங்களா, ஓகேங்களா? ஓகே, ஆடிபிளா இருக்குங்களா, ஆடிபிளா இருக்குங்களா? ஓகே, வால்யூம் ஓகே. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே சார், ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போய்க்கலாங்களா, நெக்ஸ்ட் 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ் போய்க்கலாங்களா, கேரி பண்ணிக்கலாங்களா? ரொம்ப நேரமா தியரியா பேசிட்டே இருக்கிறதுனால தூக்கம் இது வந்துருச்சு, நைட் டைம் ஆயிடுச்சுங்க. ஓகே, ஸோ ஸோ இந்த 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ் மட்டும் பேசிக்ஸ் பார்த்துட்டு கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஒரு 1.5 months நீங்கள் வந்து கஷ்டப்படுங்க, கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. சார் அப்புறம் 1 செகண்ட் ஆஃப் த ரெக்கார்ட். ஓகேங்க,
ஸோ இன்னைக்கு வந்து 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ் பார்க்கலாங்க. ஸோ 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ் ஆர் பாலிஃபேஸ் சர்க்யூட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சர்க்யூட் தியரியில் படிச்சிருப்போம். சார் எதுக்காக நம்ம சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம்லேருந்து 3 ஃபேஸ் சிஸ்டம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தேர் ஆர் மெனி அட்வான்டேஜஸ் அவைலபிள் ஹியர். ஸோ என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, டிரான்ஸ்மிட் பண்ணுறப்ப அதுக்கான கண்டக்டர்னுடைய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்தால் போதுங்க, மினிமமாக தேவைப்படுங்க. அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபேஸ் சிஸ்டமில் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவா இருக்குங்க. ஸோ ஜீரோவா இருக்காது. அதனால ரிசல்டன்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க, ஸ்மூத்தரா இருக்கும். அதனுடைய ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்கக்கூடியதா இருக்கும். சார் இது என்ன சார் ரிசல்டன் ஜீரோவா இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சிங்கிள் ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஜீரோக்கு வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 3 ஃபேஸில் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னங்க மேக்ஸிமம்ல இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரிசல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜீரோவா இருக்காது. ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 ஃபேஸ் சப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு யூஸ் பண்றப்ப இதனுடைய சைஸ் லைஃப் சைஸ் வந்து கம்மியா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங்கரா இருக்கும். ஹையர் டார்க் இருக்குங்க. லோ இனிஷியல் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்கும் சரி இண்டஸ்ட்ரியிலும் சரி கமர்ஷியல் பவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோங்க 3 ஃபேஸ் சிஸ்டம்ல இருந்து நம்ம அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க முடியுங்க. ஸோ 3 ஃபேஸ் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேஷன் எப்படி இருக்குங்க, ஹையா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதே மாதிரி மெஷினுடைய சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்குங்க, சிங்கிள் ஃபேஸ்க்கு வந்து ஹையரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதே மாதிரி பவர் ஜெனரேட் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஃபேஸ்ல கம்மியான சைஸ்ல அதிக பவரை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடியதா இருக்குங்க, இது வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் மீன்ஸ் சேம் சைஸ் 2 மிஷின் வச்சுக்கிறோம். சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் அப்படின்னா 3 ஃபேஸ்ல ஹையர் பவர் நமக்கு ஜென்ரேட் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து 3 ஃபேஸ் பவர்னுடைய நமக்கு என்ன இருக்குங்க அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? ஏன் நம்ம 3 ஃபேஸ் சிஸ்டம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுக்கான அட்வான்டேஜஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து சிங்கிள் ஃபேஸ்ல தான் இருக்குங்க. அப்பவும் 3 ஃபேஸ் சிஸ்டத்தை நம்ம ஏன் விடாம வச்சுட்டு இருக்கோம்னா இதுதான் காரணம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ் இருக்குங்க. ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபேஸ் இருக்கு. ஸோ அந்த 3 ஃபேஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலி என்ன இருக்குங்க 120 டிகிரி 120 டிகிரி 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டடா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரை ஏன்னு வச்சுக்கிறோம், ஒய்யை பின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? பியை வந்து பாத்தீங்கன்னா சின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் ஆர் ஃபேஸ் வந்து விஏன்னு சொல்லலாம், மேக்னிடியூட் ஆஃப் ஒய் ஃபேஸ் வந்து விபின்னு சொல்லலாம், மேக்னிடியூட் ஆஃப் பி ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா விசி அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விஎம் ஈக்குவல் டு ஃபேஸ்க்கு வந்து என்னவா இருக்குங்க, விஎம் டிவைட் பை √2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் எழுதுனா அப்படின்னா விஎஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி. ஸோ ஆங்குலர் ஆஃப் 0 ஏன்னா இன்சிலாம் எங்கே தான் ஆரம்பிச்சிருக்குங்க, 0ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதே விஏஸ் ஈக்குவல் டு என்ன வருதுங்க, விஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் 120 எங்கிருந்து ஆரம்பிக்குதுங்க, மைனஸ் 120ல ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா விஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் 240. ஸோ மேல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஒய்பி 3 ஃபேஸுக்கு உண்டான வோல்டேஜ் என்ன இருக்குங்க, என்ன ஃபார்மெட்ல இருக்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார்மெட்ல இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெக்டாரா மாத்துறேன். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு பேசிக்ஸ் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. ஸோ இப்போ ஆங்குலர் ஆஃப் வி ஃபேஸ் ஆங்குலர் ஆஃப் 0 டிகிரி, ஆங்குலர் ஆஃப் மைனஸ் 120 டிகிரி, ஆங்குலர் ஆஃப் மைனஸ் 240 டிகிரி. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இதனுடைய ஃபேஸ் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஃபேஸ் சீக்வன்ஸ் அப்படின்னா என்னன்னா RYB அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏபிசி சீக்வன்ஸ். அதுவே RBY அப்படின்னு சொல்லிட்டு மாறுது, RBYன்னு மாறுதுன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏசிபி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்றோம். RYB சீக்வன்ஸ் அல்லது RBY சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை சேஞ்ச் பண்றதன் மூலியமா அந்த ஃபேஸ் சீக்வன்ஸை நம்மளால என்ன பண்ணிக்க முடியுங்க, சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மீன் பை பேலன்ஸ்டு லோட் அண்ட் அன்பேலன்ஸ்டு லோடு. ஸோ சேம் மேக்னிடியூட் சேம் ஆங்கிள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ்டு லோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சேம் மேக்னிடியூட் இருந்து
ஆங்கிள் மாறி இருந்தா கூட அதை நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம், அன்பேலன்ஸ் லோடுன்னு தான் சொல்லுவோம். சரி, சேம் ஆங்கிள் இருக்கு பட் மேக்னிடியூடு மட்டும் வேரி ஆகுது அப்படின்னா அதை நம்ம வந்து என்னன்னு தான் சொல்லுவோங்க, அன்பேலன்ஸ் லோடு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் லோடுக்கும் அன்பேலன்ஸ் லோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ பேலன்ஸ் லோடுனுடைய சிஸ்டம் எப்படி இருக்கும், அன்பேலன்ஸ் லோடுனுடைய சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இம்பிடன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கனெக்டட் சிஸ்டம், டெல்டா கனெக்டட் சிஸ்டம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோங்க வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்றோங்க, பேலன்ஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ லோடு வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோங்க, பேலன்ஸ்டு சிஸ்டம் சொல்றோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோடு ஈக்குவலா இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோங்க, நாட் அன்பேலன்ஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல ஸ்டார் கனெக்டட் சிஸ்டம், டெல்டா கனெக்டட் சிஸ்டம். ஸ்டார் கனெக்டட் சிஸ்டம் அப்படின்னா எல்லாத்தினுடைய ஃபினிஷிங் எண்டையும் கனெக்ட் பண்ணி நியூட்ரல் கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது பேர் என்னதுங்க, ஸ்டார் கனெக்டட் சிஸ்டம். டெல்டா கனெக்டட் சிஸ்டம்னா ஒன்னுடைய ஸ்டார்டிங் இன்னொன்னுடைய ஃபினிஷிங், ஒன்னுடைய ஸ்டார்டிங் இன்னொன்னுடைய ஃபினிஷிங், ஒன்னுடைய ஸ்டார்டிங் இன்னொன்னுடைய ஃபினிஷிங் இருக்கும். ஸோ டெல்டா சிஸ்டம்ல 4 வயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தட் மீன்ஸ் ஆர்ஒய்பி, சாரி, டெல்டால 3 வயருக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர்ஒய்பி மட்டும்தான் இருக்கும். ஸ்டார் கனெக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 வயருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆர்ஒய்பி ஃபேசஸ் இருக்கு, தென் நியூட்ரல் லைன் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ பேலன்ஸ்டு லோடு அப்படின்னா என்ன இருக்குங்க, ஸோ டோட்டலா அது வழியா கேரி ஆகக்கூடிய கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குங்க, ஈக்குவலா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைன் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ். ஓகேங்களா? ஒரு ஸ்டார் கனெக்டட் சிஸ்டம் இருக்கு, அந்த ஸ்டார் கனெக்டட் சிஸ்டத்தினுடைய லைன் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி ஜென்ரேட்டர் இருக்கு. ஸோ அந்த ஜென்ரேட்டர் இருக்குன்னா இதனுடைய மேக்னிடியூட் ஆஃப் வோல்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைன் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா VAB சீக்வல் டு VBC சீக்வல் டு VCA சீக்வல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா √3 V phase அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ when the phase sequence is ABC அப்படின்னு இருக்கு அப்படின்னா VAN வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்குங்க, 30 டிகிரி வித் VAB-ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி VBC வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி இருக்கு. VCA வந்து பாத்தீங்கன்னா VN கூட 30 டிகிரி இருக்குங்க. சி என்ன பண்ணிருக்காங்க, VAB, VBC, VCA, ரைட். அடுத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல VAN, இது வந்து பாத்தீங்கன்னா VBN, VCN எவ்வளவு டிகிரி ஆங்கிள் வித்தியாசம் இருக்கு, 30 டிகிரி. இது கூட பேக் சைடு இருக்கிறதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டோம்னா அடுத்து டாட்டர் லைன்ல இருக்கிறதெல்லாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குங்க, இதனுடைய ரிசல்டன்ட் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து வெக்டர் டயக்ராம். ஸோ இதுல சிம்பிளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ இதே டெல்டா கனெக்ஷனுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் கனெக்டட் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஈக்குவலா இருக்கு அப்படின்னா லைன் கரண்ட் வந்து ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லைன் கரண்ட் IA = IB = IC = I அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுவே நமக்கு டெல்டா கனெக்ஷன் சிஸ்டமா இருந்துச்சு அப்படின்னா √3 I phase அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதே VL = √3, VL = √3 V phase, IL = √3 I phase அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜும் டெல்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்டும் டிஃபர் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ பேலன்ஸ்டு சிஸ்டம், அன்பேலன்ஸ்டு சிஸ்டம். ஸோ பேலன்ஸ்டு சிஸ்டம் அப்படின்னா இதுல VAN = VAN டேஷா இருக்கும், VBN = VBN டேஷா இருக்கும், VCN = VCN டேஷா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு பேலன்ஸ்டு சிஸ்டம்னுடைய பவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப இருக்குங்க. ஸோ என்ன அப்படின்னா P = 3 V phase I phase cos theta ஆப்ஷன் ஏல கொடுத்திருப்பான். √3 VI cos theta அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பான், ஆப்ஷன் C-ல கொடுத்திருப்பான். ஸோ போத் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ 3 V phase I phase cos theta-ன்னு கொடுத்தாலும் சரி, அடுத்து √3 VL IL cos theta-ன்னு கொடுத்தாலும் சரி, ரெண்டு ஆன்சருமே கரெக்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் படிச்சுக்கிற ஃபார்முலா எது மட்டும் தான் படிச்சிருப்போம் அப்படின்னா √3 VL IL cos theta மட்டும் தான் படிச்சிருப்போம். ஸோ ஜஸ்ட் கண்ணு பார்த்தது எதை தான் கிளிக் பண்ணுங்க, ஸோ √3 VL IL cos theta-வை தான் கிளிக் பண்ணும். ஆனா 3 V phase I phase cos theta ஈக்குவல் டு என்னதாங்க, √3
VI cos theta. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் கனெக்டட் சிஸ்டமா இருந்துச்சுன்னா VL equal to √3 V phase னு வரும், IL equal to I phase னு வரும். சோ அதை கனெக்ட் பண்ணி பாருங்க, பவர் இதே தான் வரும். டெல்டா கனெக்ஷனா இருந்துச்சுன்னா என்ன வருங்க, இதே வந்து மாறி வரக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? சோ IL equal to √3 I phase னு வரும். அப்ப IL பொதுவா என்ன பண்ணலாங்க, டிவைடட் பை போட்டோம் அப்படின்னா √3 வந்து கிடைக்கூடியதா இருக்குங்க. கிளியரா? ஓகேங்களா? I phase equal to என்ன வருங்க, IL divided by √3 னு இருக்கு. 3 கேன்சல் ஆச்சுன்னா √3 into VL IL cos theta னு வருங்க. ஓகேங்களா? சோ அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, பவர் P is equal to என்னதுங்க, 3 into V phase I phase cos theta. அதே மாதிரி P is equal to √3 VL IL cos theta வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஓகே, சோ பாலிஃபேஸ் சிஸ்டம் உடைய பேசிக்ஸ் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய மெஷர்மென்ட் வந்து 2 வாட் மீட்டர் மெத்தட் இருக்குங்க. சோ அந்த 2 வாட் மீட்டர் மெத்தட்ல எப்படி பவர் மெஷர் பண்றோம்னு பார்க்கலாங்க. சோ அதுல இருந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. சோ பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னத்த கிளாஸ்ல பார்த்திருக்கோம். சோ மத்தது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாங்க.